அதான் வேட்டைக்கு போயிட்டுருக்கோம். சார் திரும்பி ஒரு வணக்கம் சொல்லுங்கள், கையை கட்டிருப்பாங்க. மீன் பிடிக்க தானே போகிறோம். நல்ல விவசாயம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மத்தியில் நம்ம நடந்து தான் போயிட்டுருக்கோம். சொந்த குளங்கள் ஏலங்கள் விட்டு வச்சுக்கிறதுனால மீன் பிடிச்சி நம்ம விற்பனை செய்கிறது ஒரு ஆசை. இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னா மீன் பிடிக்க தான் போயிட்டுருக்கோம். மீன் இவர் தான் பிடிக்க போகிறாரு. அதனால் ஒரு வழியாக மீனை பிடிச்சிருக்கோம். மீன் பிடிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னடா அவ்வளோ பெரிய மீனாக இருக்குது பாருங்க, இவ்வளோ பெரிய மீன் 1/2 கிலோ இருக்கும் இருக்குது. அடுத்த மீனுக்கு வேட்டை நடந்துகிட்ருக்கு. எப்படி பிடிக்கிறாங்கன்னு பாருங்கள். அடுத்த பெரிய மீன் பிடிச்சிட்டாங்க, போய் பார்த்து வரோம். ரொம்ப பெரிய மீன். இங்கே 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 அப்பா, ரொம்ப பெரிய சிறப்பியாக இருக்குது. 1/2 கிலோக்கு மேலே இருக்கும் இருக்குது. இவர் தான் பிடிச்சார் பாருங்கள், பிடிச்சது இவர் தான். ஒரு வழியாக 2 மீன் பிடிச்சோம் பாருங்கள். இந்த இடத்த இங்கே பாருங்கள், அடுத்த மீன் விரா மீன் பிடிச்சிட்டாருங்க. அப்படின்னு நான் 3 கிலோ மேலே இருக்கும் இருக்கு. இன்னும் பெருசு, இன்னும் பெருசு இருக்கு. 3 கிலோவுக்கு மேலே இருக்கும் இருக்கு. சாக்கிறது வேண்டாம், புண்டாமலை சாக்கிறது வேண்டாம். இதை பாருங்க, சாக்கை எடுத்து வராப்புல. எடுத்து போடு போடு போடு. என்ன 3 கிலோ இருக்குங்க. கடைசியாக ஒரு வீடு மீனெல்லாம் கொட்டி அடுத்த மீனுங்க போட்டு போட்டு இழுத்துக்கிட்டே இருக்காங்க. சிலேப்பி ஒரு